ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டெலா சீரிஸோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் இருந்து தான் இந்த எபிசோட் ஆரம்பிக்குது. ஓமை எக்ஸ்போஸ் பண்ணுற பிளானில் ரீசா, பேம், பியோட சேர்ந்து சென்சினும் இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக போலீஸுக்கு போக முடியாது, ஏன்னா ஓமோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. அதனால் பியோட வீடியோவை யூஸ் பண்ண நினச்சிருக்காங்க. ஆனாலும் இதை பண்ண முடியாதுன்னு தான் சென்சின் நினைக்கிறாங்க. இருந்தாலும் வீடியோவில் இருக்கிற ரிங் மூலமாக அதை ஓம் தான்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு மற்றவங்க நினைக்கிறாங்க. இதோட ஃப்ளாஷ்பேக் முடிய ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. டிடெக்டிவ் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ரீசா தன்னை இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணணுன்னா அவங்க நேராக இங்கே வரணும். அப்படி இல்லாமல் அவள் விருப்பம் இல்லாமல் யாராச்சும் அவளை பிடிச்சி வச்சுருந்தா அவளை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த டைம் பேம் அவரை பார்க்க வந்திருக்கிற விஷயம் தெரிய வர பேமை போய் பார்க்குறாரு. இந்த கொலையை பண்ணது ரீசா தான்னு சொல்கிறதுக்காகத்தான் பேம் அங்கே வந்திருக்காங்க. ஸ்டேஜில் ஃபெமினிசம் பற்றி பேசும்போது யூஸ் பண்ணுற பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாமே ரீசா எழுதி கொடுக்கறது தான். செலவு பண்ணுறதும் ரீசா தான். ரீசாவுக்கு இந்த மோலை கட்டி முடிக்கணும். அதில் வர ப்ராப்ளம்ஸை தடுக்க ஓமோட பொலிட்டிக்கல் கரியர் ஹெல்ப் பண்ணும். இது மூலம் அவங்க அப்பா கிட்ட அவங்க நல்ல பேர் வாங்கலாம். இருந்தாலும் அவங்க பண்ணுறதுக்குரிய சின்ன கிரெடிட் கூட ஓம் கொடுக்காதது அவங்களுக்கு கோபத்தை வர வச்சுருக்கும். ஒரு தடவை பெரிய சண்டையே போட்டிருப்பாங்க. வெடிங்கே நிப்பாற்ற அளவுக்கு போயிருப்பாங்க. இருந்தாலும் ஓம் விடலை. இந்த மாதிரி ஒரு தடவை இவங்க பிடிச்ச சண்டையை பேமே நேரில் பார்த்துருப்பாங்க. இதையெல்லாம் ரீசனாக சொன்னவங்க இப்போ அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஓம் நிறைய பொண்ணுங்க கிட்ட தப்பாக நடந்திருக்காருன்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு நேரமாக அவங்க சொல்லிகிட்டு இருந்த எல்லாத்தையும் ஒரு போலீஸ் டைப் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. அப்படி டைப் பண்ணுறத நிப்பாட்ட சொல்கிறாரு டிடெக்டிவ். உங்களுக்கு உண்மை தானே வேணும், அப்படியே நிப்பாட்ட சொல்கிறீங்க, டைப் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொன்ன பேம் இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓம் செத்த அன்னைக்கு அவங்களுக்குள்ள பெரிய சண்டையே வந்துச்சு. ரீசா ஓமோட பொலிட்டிக்கல் கரியர் அப்புறம் ஃபேமிலியோட ரெப்யூட்டேஷனை கெடுக்கிறதா சொன்ன ஓம் அவங்கள தள்ளி விட்டுருப்பாங்க. இவங்க 2 பேரையும் பேம் நடுவில் போய் தடுக்க ட்ரை பண்ணும்போது தான் அவங்களுக்கு இந்த ஸ்க்ராச்சஸ் வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றதை நமக்கு காட்டுறாங்க. பேம் தான் அவர் கூட சண்டை போட்டிருப்பாரு. அவர் பிக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாரேன்றதுனால தான் சண்டை போட்டிருப்பாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் கூட தான் பண்ணது தப்பே இல்லாத மாதிரியும் அசிங்கமாகவும் வேற பேசுகிறாரு. இதனால் கோவத்தில் பேம் அவர் கையில் கீறியிருப்பாங்க. இதுதான் அவர் பாடியில் இருந்த ஸ்க்ராட்ச். இதனால் அவர் பேமை தள்ளி விட்டதுனால தான் அவங்க முகத்தில் ஸ்க்ராட்ச் வந்திருக்கும். இப்போ இவ்வளோத்தையும் ரீசா பண்ண மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. கிரிஷ் சொன்ன விஷயங்களே எல்லாம் சொல்லி டிடெக்டிவ் கேட்கும்போது ரீசாவுக்கும் அவருக்கு நடுவில் ஏதோ கனெக்ஷன் இருக்குது, அதனால தான் அவர் அப்படியெல்லாம் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசா எங்கே இருக்கான்னு தெரியுமான்னு கேட்டதுக்கு பேம் எதுவுமே சொல்லலை. இப்போ டிடெக்டிவ் மேக்கப் கிட்ட ரீசா தான் கொலை பண்ணிட்டதா பேம் சொன்னதா சொல்லும்போது ரீசாவை படிங்க, பேமே வீக்னஸாக இருப்பான்னு சொல்கிறாரு அவர். ஆனால் பேம் சொன்ன விஷயங்களில் டிடெக்டிவ்க்கு டவுட் இருக்குது. பேம் சொன்னதை வச்சு ஓமுக்கு பொண்ணுங்க கூட இருக்கிற பழக்கம் உண்மையாக இருக்கும்னு தோணுதுன்னு அவர் சொல்லும்போது அப்படிலாம் இல்லை, அவள் இந்த ஃபேமிலியோட ட்ரபிள் மேக்கர்னு சொன்னவர். அதுக்கப்புறமா ஆம்பளைங்க எப்படின்னு உனக்கு தெரியாதான்னு கேட்டுட்டு நீ ரீசாவை முதல்ல பொடின்னுட்டு கிளம்புறாரு. நெக்ஸ்ட் சீனில் சரத்தை காட்டுறாங்க. அவர் ஒரு டாக்ஸியில் போய்கிட்டு இருக்காரு. அந்த டாக்ஸி டிரைவர் அவர் கூட பேசிகிட்டு இருக்காரு. ஓமோட கேஸை பற்றி தான் பேசுகிறாரு. டிடெக்டிவ் வந்துட்டார் இல்லை, இனி இந்த கேஸில் கில்லரை சீக்கிரமாக பிடிச்சிடுவார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணு செத்து போயிட்டா, அவளோட முகத்தில் எக்ஸ் அடையாளம் இருந்துச்சு. அவர் வந்த உடனே அந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாரு. அந்த கேஸை கூட நம்ம மேடம் எக்ஸ் கேஸுன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தோன்னு சொல்லும்போது சரத் அந்த கேஸை தேடி பார்க்குறாரு. அவர் தேடி பார்த்ததுக்கு மெயின் ரீசன் அவங்க செத்தது ஒட்டப்பா ஸ்கொயர் இடத்துல தான். இதை உடனே ஹீரோயின் கிட்ட சொல்லணும்னு நினச்ச சரத் ஹீரோயினை தேடி போகிறாரு. ஹீரோயின் இப்போ அவங்க மென்டரோட இடத்துல கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவர் போனதும் கிளாஸில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இவரை ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்ல சொல்ல சரத் திரும்ப திரும்ப பேச ட்ரை பண்ணிட்டு இருந்ததுனால ஹீரோயின் அவரையும் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி அந்த கிளாஸில் உட்கார வச்சிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் அவரும் உட்காந்து பண்ணிகிட்ருக்காரு. கிளாஸில் கிடச்ச ஒரு சின்ன கேப்பில் ஹீரோயின் உள்ளே போய் மென்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் டிடெக்டிவ் ப்ரெஸ் கூட பேசினது நியூஸில் போய்கிட்டு இருக்கு. ரீசா சம்மந்தமாக பேசினது தான். மென்டர் ரூமில் தான் இப்போது ரீசா இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை வச்சு அந்த ஏரியாவில் இருக்கிற கேமராஸ் மூலமாக ரீசாவை அவங்க செக் பண்ணிகிட்டே இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது அதை ஹீரோயின் வாங்கி பார்த்துட்ருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ரீசா மறைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இருந்த ஹீரோயின் கண்ணில் கேமராவில் இருந்த ஃபுட்டேஜில் ரீசா தெரியுறாங்க. அவங்க இப்போ எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வரதை ஹீரோயின் பார்த்துடுறாங்க. ஆனால் அவங்கள மிஸ் பண்ணிடுறான். அங்கால சென்சின் பேமுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. பேமை பொறுத்த வரைக்கும் ஓமேல இவங்களுக்கு இருந்த கோபத்தை ரீசா யூஸ் பண்ணிட்டு தான் நினைக்கிறாங்க. அதிகமாக ஹர்ட் ஆனது என்னமோ பி தான். ஆனால் தன்னோட செல்ஃபிஷ் மோட்டிவுக்காக ரீசா எங்களை யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அவள் கொன்றுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க.
ஆனால் சின்சின் இதை பற்றி கிரிஷ் கிட்ட பேசியிருப்பாங்க. கிரிஷ் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். ரீசா பேம் கொலை பண்ணிட்டு தான் நினச்சி தான் பேம் கிட்ட முதல்ல பேசணும்னு நினச்சி ஒளிஞ்சிருக்கிறதா சொல்கிறாரு. இப்போ பேம் கிட்ட அதை சின்சின் சொல்லும்போது பேம் தண்டை மேலே ரீசா பழி போட நினைக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓமை எக்ஸ்போஸ் பண்ணுறதுலையும் இனி எந்த யூஸும் இல்லை. அவரால் இனிமேல் யாரையும் ஹர்ட் பண்ணவும் முடியாது. பேசாமல் ரீசா மேலே பழி போட்டுடலான்னு நினைக்கிறாங்க பேம். ஆனால் ரீசா எந்த தப்பும் பண்ணலைன்னா பண்ணாத தப்புக்கு அவளை மாட்டி விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சின்சின். உங்கள் அம்மா சொல்கிற மாதிரியே நீ டம் தான்னு சொன்ன பேம் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கால சரத் கிளாஸ் முடிஞ்சு கிளம்புறாரு. தான் என்ன சொல்ல வந்தேன்றதையே மறந்து போயிடுறாரு. ஞாபகம் வரும்போது சொல்கிறேன்னுட்டு கிளம்பும்போது நான் எக்கப்போ வீட்டுக்கு தான் போகிறேன், ஓமோரு டெத்துக்கு ஹோட்டல் சார்பாக கண்டோலன்னு சொல்ல போகிறேன்னு அவர் சொல்லும்போது ஹீரோயினும் சேர்ந்து போகிறாங்க. ஆனால் எக்கப்போ என்ன நினைக்கிறாருன்னா ஹோட்டலுக்காக அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு காசு வாங்க வந்திருக்காரு சரத்துன்னு நினைக்கிறாரு. ஆனால் வெட்டிங் பிளானருக்குரிய காசை தவிர வேறு எதுவும் வேணான்னு சரத் சொல்லும்போது ஹீரோயின் தனக்கும் தர தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் பேசும்போதெல்லாம் அவங்க இடத்துல ஓம் செத்ததுனாலேயோ என்னமோ கோவமாக தான் பார்க்குறாரு எக்கப்போ. இப்போது வெளியே ஜே நிற்கிறத பார்த்த ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. போய் ஜே கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஓமை ரொம்ப நாளாலாம் தெரியாது. அவங்க காலேஜ் படிக்க ஆரம்பிக்கும்போது காலேஜுக்காக தான் அவங்களோட பாட்டி லேண்ட்ரோம் அவங்கள இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ரீசாவை பற்றி கேட்கும்போது அவங்க 2 பேருக்கு நடுவில் டீப் லவ் இருக்கும்போது ரீசா கொண்டிருக்க மாட்டான்னு ஹீரோயின் பேசும்போது தான் அப்படியெல்லாம் இல்லை, ரீசாவோட மணி இந்த ஃபேமிலிக்கு இம்பார்ட்டண்ட், ஆனால் ஓமோட டைப் ரீசா கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன டைப்புன்னு அவங்க கேட்கும்போது சட்டுன்னு அவங்க வெரி யங்குன்னு வாயை விட்டுறாங்க. ஆனால் இப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறது அவங்க முகத்துலேயே தெரியுது. ஒருவேளை உன்ன மாதிரியான ஹீரோயின் கேட்கும்போது எந்த பதிலுமே சொல்லாமல் போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் சின்சினை காட்டுறாங்க. ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்கா. ஓம் இவ காலேஜில் இவளுக்கு கிளாஸ் எடுக்கிறவர். இவளுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், ஆனால் லவ் எல்லாம் கிடையாது. ஒரு நாள் கிளாஸ் எடுத்துகிட்டு போகும்போது உனக்கு எல்லாம் புரிஞ்சுதான்னு கேட்டவர் சரி பிறகு வீட்டில் கதைப்போன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதும் மெசேஜ் பண்ணி எல்லாம் விளங்கிச்சான்னு கேட்குறாரு. இவங்களும் சிலது புரியலைன்னு ரிப்ளை போடுறாங்க. அப்போது ஒரு லொக்கேஷனை அனுப்பி விளங்கப்படுத்தினேன் அங்கே வான்னு சொல்கிறாரு. இவங்க போய் பார்க்கும்போது அந்த இடம் அவ்வளவு சரியாக படலை. ஸோ மறுபடியும் மெசேஜ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே ஒரு ரூமில் ஓம் தனியாக தான் இருக்கார். ஜூஸ் கொடுக்குறாரு, குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு தப்பாக நெருங்கினதும் அவங்களுக்கு புரிஞ்சிடுது ஏதோ சரியில்லைன்னு. உடனே நான் கிளம்புறேன்னுட்டு போகிறாங்க. ஆனால் ஆல்ரெடி குடித்த ஜூஸில் அவர் மயக்க மருந்து கலந்துருந்ததுனால மயங்கி விழுந்துடுறாங்க. அவரும் தப்பாக நடந்துடுறாரு. இதனால் அவங்க ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்க வேண்டி வர அந்த கிட் பிரபா கையில் மாட்டிக்குது. அவங்க பயங்கரமாக திட்டுறாங்க. அப்போ கிட்டிசக் அங்கே வராரு. சின்சின் என்ன ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிடுறாரு. இது வெளியே தெரிஞ்சால் நான் எப்படி மற்றவங்களை ஃபேஸ் பண்ணுறதுன்னு பிரபா கத்தும்போது கிட்டிசக் அது யாருன்னு சொல்லு, நான் அவனை கொலை பண்ணிடுறேன்னு கத்துறாரு. ஆனால் சின்சின் சொன்னாங்களா இல்லையான்னு நமக்கு காட்டலை. இப்போது ரீசா மட்டும் சின்சினை உட்கார வச்சு பேசுகிறாங்க. உன்னை இப்படி பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி தரணும். இது உனக்கு மட்டும் நடந்த விஷயம் இல்லை, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதனால் மற்றவங்க என்ன யோசிப்பாங்கன்னு நினைக்காதன்னு சொல்லியும் பிரபாக்கு விருப்பம் இல்லாதனால சின்சின் அதை பண்ணலை. இப்போது ப்ரெசண்டில் கிட்டிசக் கிட்ட போய் பேசுகிறாங்க பிரபா. ரீசாவை உங்கள் அப்பா ஃபர்ஸ்ட்டாக கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவாருன்னு கேட்கும்போது தெரியலைன்றார் அவர். ஆனால் பொண்ணை விட பசங்களை தானே காப்பாற்ற ட்ரை பண்ணுவாருன்னு கேட்கும்போது அப்படித்தான் நினைக்கிறேன்னு கிட்டிசக் சொல்கிறாரு. பிரபாவை பொறுத்த வரைக்கும் சின்சினுக்கு ஓம் பண்ண விஷயத்தினால இவர் தான் ஓமை கொண்டுட்டாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதிலிருந்தே சின்சின் தன்னை இப்படி பண்ணது ஓம் தான்னு சொல்லிட்டாங்கன்னு புரியுது. இவரை காப்பாற்றணுன்னா ரீசாவை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் ரீசா அப்பா ரீசாவை ஜெயிலுக்கு அனுப்புவாருன்னு நினைக்கிறாங்க பிரபா. ஆனால் இவர் இதை பண்ணவே இல்லை. அன்னைக்கு இவர் ஹொக்கி ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு அவரை கொல்லணும்னு போயிருப்பார். அந்த டைம் தான் ஓமும் பேமும் சண்டை பிடிச்சிட்டு இருந்ததை பார்த்துருப்பாரு. ஆனால் கொல்றதுக்கு தைரியம் வந்திருக்காது. திரும்ப வந்து அதை காருக்குள்ளே போட்டிருப்பாரு. இதை தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் கடைசியில் ஆளை காட்டாமல் நமக்கு காட்டியிருப்பாங்க. ஆனாலும் ரீசாவை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் சின்சினோட பேர் இதில் வராதுன்னு நினைக்கிறாங்க பிரபா. நெக்ஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பியை காட்டுறாங்க. ரீசாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு பேம் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. பேமை பொறுத்த வரைக்கும் ரீசாவும் ஓமோ பண்ண வேலையினால தான் பி சூசைட் பண்ண ட்ரை பண்ணதான் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. பி எவ்வளவோ கெஞ்சியும் பேம் தான் அந்த வீடியோவை எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இவங்க சூசைட் ட்ரை பண்ணியிருப்பாங்க. என்னை விட உனக்கு ஓமை பழி வாங்கிறது தான் முக்கியமாக இருந்துச்சு, ப்ளீஸ் ரீசாக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு வந்த சின்சின்னும் ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க.
இப்போ தான் பேம் நான் டிடெக்டிவ் கிட்ட ரீசா தான் கொலை பண்ணான்றதை சொல்லிட்டேன். இதெல்லாம் ஒரேடியாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காகத்தான் சொன்னேன். ஆனால் இப்போ தான் அது தப்புன்னு படுதுன்னு சொல்லும்போது இன்னும் டைம் இருக்குது, உண்மையை சொல்லலான்னு சொல்கிறாங்க சின்சின். அந்த நேரம் அவங்களுக்கு கிறிஷ் கிட்ட இருந்து கால் வருது. இங்கே கற்பனை நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. இப்போ தான் சரத்துக்கு தான் என்ன சொல்ல வந்தோன்றது ஞாபகம் வர மேடம் எக்ஸ் கேஸை பற்றின ஆர்டிகல்ஸை ஹீரோயினுக்கு அனுப்புகிறாரு. அவங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பேமும் சின்சின்னும் ஜேயோட அங்கே வராங்க. ஜேயை கூட்டிகிட்டு இந்த இடத்துக்கு வர சொல்லித்தான் சின்சினுக்கு கால் பண்ணி கிறிஷ் சொல்லியிருப்பாரு. அந்த பக்கம் டிடெக்டிவ் ஓமோட பார்ட்டிக்கு போயிட்டு அதில் ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. பார்ட்டியோட இமேஜ் உங்களுக்கு முக்கியம் தானே, ஸோ உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கும்போது ஓமோட வெட்டிங்குக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரைவல் பார்ட்டியிலேருந்து பீட கிளிப் மாதிரியான சில கிளிப்ஸை வச்சு அவரை பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க. இது தெரிஞ்சதும் ஏக்கப்போப் நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் வீடியோவில் இருந்தது ஓம் தானான்னு இவங்களால கன்ஃபார்மாக சொல்ல முடியலைன்னு சொல்லும்போது அந்த வீடியோ கிளிப்ஸ் எங்கேன்னு அவர் கேட்குறாரு. இந்த டைம் ஒரு போலீஸ் வந்து டிடெக்டிவ் கிட்ட ஏதோ சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீன்லேயே ஒரு டீம் ஹீரோயினை தேடி ஹீரோயினோட மென்டர் வீட்டுக்கும் அதே நேரம் ரீசாவை தங்க வச்சுருந்த ஹீரோயினோட மென்டர் வீட்டுக்குமே போகிறாங்க. ஆனால் இங்கெல்லாம் ஹீரோயினும் இல்லை, ரீசாவும் இல்லை. இப்போது நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் ஜே கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஜேக்கு ரொம்ப நாளாக ஓமை தெரியாட்டியும் அவரை நல்லா தெரியும்னு பேசும்போது சொல்லியிருப்பாங்க. அவர் காலேஜ் கேர்ள்ஸ் கிட்ட நடந்துக்கிற முறையும் தெரியும், நிறைய கேர்ள்ஸ் அவரோட பார்த்தும் இருப்பாங்க. இது சம்மந்தமாக வீடியோ இருக்குன்றதும் அவங்களுக்கு தெரியும். அதில் அவங்களோட வீடியோவுமே இருக்குது. இப்போ அந்த வீடியோஸ் எங்கன்னு ஹீரோயின் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவங்க சொன்ன பதிலை நமக்கு காட்டலை. இப்போது வீட்டில் நடந்துகிட்டு இருந்த ஏக்கப்போப் ஹோட்டல் மூலமாக ஓமோட கண்டோலன்ஸுக்கு வந்த பொக்கியை பார்க்குறாரு. அது ஹீரோயினோட ஷாப்பில் இருந்து தான் சரத் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த பொக்கையை தூக்கி எறிய சொல்லி சர்வெண்ட் லேண்ட்ரோம்கிட்ட சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் தன்னோட வீட்டில் இருக்காங்க. ஒரு செயின் எடுத்து போட்டுக்கிறாங்க. இதே செயினை ஆக்சிடென்ட் கேஸில் வந்த பொண்ணும் போட்டிருந்ததை நமக்கு காட்டியிருப்பாங்க. இப்போ அவங்க கண்ணாடி முன்னாடி உட்காந்து கண்ணாடியை பார்க்கும்போது அதில் அவங்க முகம் தெரியாமல் வேறொரு பொண்ணோட முகம் தெரியுது. அந்த பொண்ணு இந்த செயினை போட்டிருக்கா. அந்த பொண்ணை பார்த்து ஹீரோயின் ஹலோ அம்மான்னு சொல்லும்போது அந்த பொண்ணும் ஹலோ டலான்னு சொல்கிறா. டலான்றது ஹீரோயினோட பேர். இந்த சீனோடு தான் முடியுது இந்த எபிசோட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் கைஸ்.